பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன? நீங்க இயர்லி ஏஜ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை லாங் டேர்முக்கு கன்டினியூவும் பண்றீங்க. ஸ்டார்ட் இயர்லி, சேவ் ரெகுலர்லி, ஸ்டே ஃபார் லாங் டேர்ம் சொல்லலாம். இது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ஒரு 1 lakh ரூபி ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்றீங்க, அது 10% பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு 1 lakh ரூபி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல 1,10,000 rupees ஆயிருக்கும். இந்த சேம் 1,10,000 rupees செகண்ட் இயர்ல 10% பெர்ஃபார்ம் பண்ணும்போது 1,10,000 into 10%, அதாவது 1,21,000 rupees ஆயிருக்கும். ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது 2 இயர்ஸ்ல 1,21,000 rupees ஆயிருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே காம்பவுண்டிங்லேயே க்ரோ ஆயிட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 10 lakhs rupees ஒன் டைமா 15% பெர்ஃபார்ம் பண்ற ஒரு அசெட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்றீங்க, அது 5 இயர்ஸ்ல 20 lakhs ஆயிருக்கும். எண்ட் ஆஃப் 10th இயர்ல 40 lakhs ஆயிருக்கும். எண்ட் ஆஃப் 15th இயர்ல 80 lakhs ஆயிருக்கும். எண்ட் ஆஃப் 20th இயர்ல 1.6 crores ஆயிருக்கும். இதே எண்ட் ஆஃப் 25th இயர்ல 3.2 crores ஆயிருக்கும். ஸோ 10 lakhs rupee இன்வெஸ்ட்மெண்ட் 3.2 crores ஆயிருக்கு 25 இயர்ஸ்ல. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். உங்களுக்கு கஸ்டமைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் வேணும்னா நாங்கள் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தீபக் வெல்த் ஃப்ரேம்வொர்க் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.